உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வத்தையும் கும்பிட்டாலும் சாதகத்தை மாற்ற முடியாது. மாற்ற முடியாது. மூளை மாற்றலாம், மைண்டு மதி. இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு பண்ணது என்ன நல்லதா கெட்டதா, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், மின்னோசனை இருக்கணுமா? சாதகம் பிறக்கும் போது இருந்த சாதகம் அதனுடைய அத்திவாரம் ஆயுள் காலம் மட்டும் வேலை செய்யும். சரி, நம்ம என்ன சொல்கிறோம்னா, முதல்ல சிறப்பில்லை சாதகம், இந்த திசை வந்தால் நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறோம். சனி செவ்வாய் மாந்தி சேர்ந்த சாதகம் கடன் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுவார். இவன் போய் கேட்டால் இவனை போய் வாங்க சொல்லி உத்தரவு போடுவார். பெரிய கடனை பண்ணி உட்கார வச்சிருவார். அவிட்டம் சித்திர மிருகாசீரிசம் இதை தவிர்த்து கிடையாது. இருந்தால் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். கேட்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். 9 நட்சத்திரத்தில் மட்டும்தான், 9 நட்சத்திரம் மட்டும்தான் வீடு கட்ட, இடம் வாங்க, காடு வாங்க உதவும். பள்ளிப்பாளையத்திலிருந்து வருகை புரிந்துள்ள முருகேசன் ஐயா, அனுபவ ஜோதிடர், ஜோதிட சரவெடி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாங்க ஐயா. சோசிய சங்க தலைவர் தம்பிக்கு நன்றி தெரிவித்து, இந்த சங்கத்துக்கு பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, இங்கே அமர்ந்திருக்கும் சோசிய பெருமார்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து, பெரியோர்களை வணங்கி சிறியோர்களை வாழ்த்தி, முதல் கடவுளான விநாயகப் பெருமானை பாதந்தொட்டு வணங்கி, என்னுடைய குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரி அம்மனை வணங்கி, எனக்கு குருநாதர் இல்லை என்று சொல்லுவேன். எப்பவுமே பழனி முருகப்பன் தான் குருநாதர். என் குருநாதரை பாதந்தொட்டு வணங்கி, பழனி முருகப்பனை பாதந்தொட்டு வணங்கி, என் தாய் தந்தையை, ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்றி தெரிவித்து, என்னிடம் சாதகம் பார்ப்பதில் பல சிறப்பு இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருட்டை போக்கி வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு சோதிடர் இருக்கணும். இருட்டை போக்கணுமா? ஒரு குடும்பத்துக்கு சோதிடம் பார்த்து விட்டோம்னா அந்த குடும்பத்தில் இருட்டை போக்குற அளவுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும். இருட்டை போக்க முடியும். ஒரு சோதிடர் ஒரு குடும்பத்தில் இருக்கும் இருட்டை போக்க முடியும். அப்போ சோதிட பயிற்சி எப்படி எடுத்துக்கணும்? சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம அந்த வேலைகளை செய்யக்கூடாது. எப்பவும் விழிப்புணர்வோட மக்களுக்கு சேவை செய்ய தயார் நிலையில் இருக்கும் அளவுக்கு நம்ம படித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் சொல்லும் கருத்தில் அனைத்தும் உண்மையாக இருக்கும், மக்களுக்கு உபயோகமாக இருக்கும், மாணவருக்கு உபயோகமாக இருக்கும், சோதிடம் தெரியாத நண்பர்களுக்கு உதவும். இப்படியெல்லாம் சொல்லி சில கருத்துக்களை நம்ம தெளிவாகவும் தெளிவாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பரு, என் பேர் ஆர் முருகேசன், சோதிடர், பள்ளிப்பாளையம் ராஜவேதியில் இருக்கிறேன். ஃபோன் நம்பர் 750 22 15 692. என்னிடம் என்ன சந்தேகம் கேட்டாலும் காலையில் 10லிருந்து நைட்டு 10 மணி மட்டும் நான் தயார் நிலையில் இருப்பேன். அவாய்ட் பண்ண மாட்டேன். யார் கேட்டாலும் பதில் சொல்லுவேன், என்ன கேட்டாலும் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மக்கள் மேல் பற்று, மாணவர் மேல் பற்று, விழிப்புணர்வோட அந்த சாதகத்தை சொல்லும் திறமை உடையவன் அப்படின்னு சொல்லி, ஒரு சாதகத்தில் குடும்ப சாதகத்தை பார்க்கணும். சாதகத்தை ஒன்று கொண்டாந்தா அதில் சிறப்பு இருக்காது. எல்லா சோதிடருமே குடும்ப சாதகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி பார்க்குறதுல அவ்வளோ சிறப்பு இருக்கும். இதை கூர்ந்து கவனிங்க. மாணவராகட்டும், சோதியம் பயிற்சி எடுக்கும் சோதிடராகட்டும், நாம் சொல்லும் கருத்தை கூர்ந்து கவனிங்க. ஏன் எல்லா சாதகத்தையும் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குடும்ப ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் மட்டும் வீடு கட்டுற அமைப்பு இருக்கும், மற்ற ஜாதகத்தில் இருக்காது. அவங்க ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து வீடு கட்ட கேட்பாங்க. சொல்லிவிட முடியுமா?
முடியாது. ஒரு ஜாதகத்தில் மட்டும் யோகம் இருக்கும், 3 ஜாதகத்தில் இருக்காது. அந்த யோகத்தை எப்படி வெளிப்படுத்துறது? இந்த குழந்தை ஜாதகம் தான் உங்களுக்கு யோகமாக இருக்குன்னு எப்படி சொல்கிறது? அதனால் எப்பயுமே ஒரு ஜாதகம் கொண்டாந்தாங்கன்னா குடும்ப ஜாதகம் கொண்டான்னு சொல்லி நாம் அனைத்து சோதிடரும் அதை பயிற்சிக்கு எடுத்துக்கணும். குடும்ப ஜாதகம் பார்க்கும்போது நிறைய அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அதுக்கு தான் இந்த கருத்துக்களை சொல்கிறேன். அப்போ ஒரு குடும்பம் தலையாதையே இருக்கும், பொருளாதார மேல்மைப்படாத நிலையிலேயே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? எல்லா ஜாதகத்திலையும் முன்னோர்கள் தோஷம் நிறைஞ்சிருக்கும். முன்னோர்கள் தோஷம் அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியணுமில்ல. மாந்தி, சதய நட்சத்திரம், திருவாதிரை, அசுவனி, மகம், மூலம், இந்த 6 பேர் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொடலினா கெடாது. இவ்வளோதான் ஜாதகம். அதாவது இந்த பாயிண்டை தெக்க தெளிவாக அனைவரும் எழுதிக்கிங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் மாணவரும் பயிற்சியில் இருக்கும் சோதிடரும் சரியான பாயிண்ட். திருவாதிரை, சதயம், மாந்தி, அசுவனி, மகம், மூலம், கேது நட்சத்திரம் 3. சுவாதி ஒன்றும் பண்ணாது, சுவாதி கெடுதல் பண்ணாது, பெருசாக நல்லதும் பண்ணாது, சமநிலையில் போய்கிட்டே இருக்கும். அப்போ சுவாதியை குற்றம் சொல்ல முடியாது. மெயினாக சதயமும் மாந்தியும் கொடுமைப்படுத்தும் நட்சத்திரம். நம்ம கொடுமைப்படுத்துமா? இவங்க 2 பேர் இல்லாமல் ஒருத்தர் இறந்து போக மாட்டாங்க. சதய நட்சத்திரமும் மாந்தியும் இல்லாமல் ஒருத்தர் எப்பவுமே எந்த பிறப்பும் இறக்காது. இறக்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். மாந்தி எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கட்டும், மாந்தி ஒரு கிரகத்தை தொட்டால் கெட்டுவிடும், ஒரு கிரகத்தை பார்த்தால் கெட்டுவிடும், சேர்ந்தால் கெட்டுவிடும். சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் ஒரு கிரகத்தை பார்த்தால் பார்க்குற கிரகமெல்லாம் கெடும். சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் கெட்டு போயிடும். திருவாதிரையில் இருக்கிற கிரகம் கெட்டு போயிடும். திருவாதிரை வாங்கின நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்தை பார்த்தாலும் அது கெடும். அசுவனி, மக, மூலம் பவரை குறைக்கும். சனி அசுவனி, மக, மூலத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தொழில் டிம்மாகவே போடும், சிறப்பிக்காது. அப்போது இந்த கேது நட்சத்திரம் பவரை குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாந்தி அப்படிங்கிற கிரகத்தை எடுக்கிறதே இல்லை. மாந்தி தான் ஜாதகத்தில் உயிர் மூச்சு. மிகப்பெரிய விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் மாந்தி வச்சு பேசுனோம்னா. நிறைய பேர் மாந்தி போடுறதில்ல. இதை தான் நான் 31 வீடியோவிலேயே பேசிகிட்டு இருக்கிறேன். மாந்தியை எடுத்து பேசுங்க, மாந்தி எப்படி எடுக்கணும்னு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். தெரியாதவங்களுக்கு விளக்கம்னு சொல்லியிருக்கிறேன்ல. அதில் டவுட் இருந்தால் கேளுங்க, பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். மாந்தி செவ்வாயோட சேர்றார், என்ன ஆகும்? தீராத கடன். இந்த கடனுக்கு நம்ம 6ஆம் இடத்தை எடுத்து லைனுக்கு போயிருக்கிறோம். 6ஆம் இடம் கடன் இல்லை. எவ்வளோ எதிர்மறையாக இருக்குது. நூலெல்லாம் 6ஆம் இடம் தான் சொல்லியிருக்காங்க. நாம்ளும் அது 6ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற இது வரைக்கும். 6ஆம் இடம் கடன் இல்லை, 8ஆம் இடம் தான் கடன். 8ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் மாந்தியோடு சேர்ந்தால் பெருங்கடன். எவ்வளோ இருக்கும்? 3 லட்சத்துக்கு மேலே தான் சொல்லணுமா கடனை. சதயத்தில் இருக்கிறார் செவ்வாய், அல்ல மாந்தியோடு இருக்கிறார். சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் செவ்வாயை பார்க்குது, மாந்தி செவ்வாயை பார்க்கிறார். விருச்சகத்தில் மாந்தி இருக்கிறார். விருச்சகத்தில் மாந்தி இருந்து செவ்வாய் கெட்டு விட்டார், கெட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கிற ஜாதகருக்கு எல்லாத்துக்குமே கடன் 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 3 கோடி, 5 கோடி, 10 கோடி. 1 லட்சம்னு சொல்லக்கூடாதான். இந்த பயிற்சி சாதாரணம் அல்ல, மிகப்பெரிய விஷயம். கடனுக்கு இதை சொல்லுங்க.
ஒரு 4 ஜாதகம் கொண்டு வர்றாங்க. ஒரு 15 ஜாதகத்தில் சதயத்தில் செவ்வாய் இருக்குது, அல்லது மாந்தியோட தொடர்பில் இருக்குது, இல்லை திருவாதிரையிலே இருக்குது. 3 மாதத்து குழந்தை ஜாதகத்தில் 80 வயசு மட்டும் பலன் சொல்லலாம், சொல்ல முடியும். அந்த பயிற்சி நாம் எடுத்துக்கணும். அப்போ அந்த குழந்தை ஜாதகத்திலேயே செவ்வாய் வந்து திருவாதிரையோ சதயமோ மாந்தியோடவோ இருக்கிற போது நம்ம என்ன சொல்லணும்னா, பெத்தவரிடம் இந்த பையன் பெருசாகி தீராத கடனை சந்திப்பான், வளர்க்குறத கரெக்டாக பார்த்து வளர்த்துக்குங்க. இவன் கடன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் வராது. சாமின்னு போட்டானா இவன் தான் கட்டணும், வாங்கினவன் கட்ட மாட்டான். பெரிய கடனை வாங்கி தொழில் பண்ணிட்டானா அந்த கடனை சாகரை மட்டும் கட்ட முடியாதான். இதை வந்து அப்பா அம்மாளுக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா? தெரியப்படுத்தினா தானே அவங்க உஷாராக இருப்பாங்க. 40 வயசுலேயே அதை சொல்லி எதுக்காகுது? அந்த குழந்தைக்கு 40 வயசு ஆகும்போது கடன் கடலாம் வாங்கி நல்லா செமையாக வாங்கி துன்பத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அதை சொல்லி எதுக்காகுது? விதி ஒரு பக்கம் வேலை செஞ்சாலும் நாம் சோசிக்கார் ஒவ்வொருத்தரும் இந்த பயிற்சி எடுத்துக்கிற போது அந்த விதியை கொஞ்சம் மாற்றி கொடுக்க முடியும். சாதகமே சுத்தமாக கெட்டு போச்சு. உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வத்தையும் கும்பிட்டாலும் சாதகத்தை மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. மூளை மாற்றலாம், மைண்டு மதி. இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி பண்ணது என்ன நல்லதா கெட்டதா, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், மின்வாசனை இருக்கணுமா? அந்த சாதகம் கெட்டவர்கள்கிட்ட எப்படி இருக்கணும்? மின்வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் மைண்டு, மூளை. மூளை வந்து சாதகத்தை திருத்துமா. சாமியெல்லாம் திருத்தாது. சாமி கும்பிட்றது ஒரு திருத்திக்கு போய் கும்பிட்றோம். சாமி உடனே சாதகத்தை அழைச்சி எழுதுமா? அதில் இருக்கிறதெல்லாம் நடந்தே தீரும். தந்தை மரணம்னு அதில் இருந்தால் நடக்கும். சாமி கும்பிட்டா மரணம் வராதா? தாய் இறந்து போகணும்னா இறந்து போகும், நடக்காதா? ஒருத்தன் காதல் திருமணம் தான் பண்ணுவான்னாக்கா பண்ணியே தீருவான். நிறுத்த முடியுமா சாமி கும்பிட்டு? அதனால் என்ன சொல்கிறேன்னா, சாதகம் பிறக்கும் போது இருந்த சாதகம் அதனுடைய அத்திவாரம் ஆயுள் காலம் மட்டும் வேலை செய்யும். சரி, நம்ம என்ன சொல்கிறோம்னா, முதல்ல சிறப்பில்லை சாதகம். இந்த திசை வந்தால் நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறோம். எந்த திசை வந்தாலும் நல்லா இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சாதகம் இருக்குது. இதை கண்டறியணும். எப்படி அப்படின்னா, சனி தான் முதல் தொழிலதிபர், மறந்துடாதீங்க. தொழிலதிபர்னா 10ஆம் இடத்தை எடுக்கக்கூடாது. முதன்மை வந்து மேசம்தான் மையப்புள்ளி. மேசத்திலிருந்து நம்ம சாதகம் சொல்ல ஆரம்பித்தால் சாதகத்தை அற்புதமாக சொல்லலாமா. அதில் ஏதாச்சும் இடையூறு இருந்துச்சுன்னா லக்கணத்திலிருந்து அந்த இடையூறு என்னங்கிறத நம்ம கிளியர் பண்ணலாம். அப்புறம் தான் லக்கணத்துக்கு போகணும். மேசத்திலிருந்து 10ஆம் இடம் தொழில். அப்பாவுக்கு அது வரவு, தந்தைக்கு அது வரவு. 9க்கு 2ஆம் இடம் வரவு, சாதகருக்கு தொழில். அந்த சனி செவ்வாய் மாந்தி 3 பேரும் தொடர்பு. இந்த மாதிரி இருக்கிற சாதகத்துக்கு சொந்த தொழில் பண்ண சொல்லிவிட்டோம்னால் அந்த கடன் தீரவே தீராது. எங்கே போய் கேட்டாலும் கடன் வாங்குவாங்களாம், கொடுப்பாங்களாம். மாந்தி என்ன பண்ணுவார்? கடன் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுவார், இவனை வாங்க சொல்லி உத்தரவு போடுவார். மாந்தி இவ்வளோ வேலை செய்வார்னு உங்களுக்கு தெரியாத, பயிற்சியில் எடுத்துங்க, கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். சனி செவ்வாய் மாந்தி சேர்ந்த சாதகம் கடன் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுவார். இவன் போய் கேட்டால் இவனை போய் வாங்க சொல்லி உத்தரவு போடுவார். பெரிய கடனை பண்ணி உட்கார வச்சிருவார். அப்போ சொந்த தொழில் அவங்கள பண்ண சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லணும்? அழுத்தமாக சொல்லணுமா? சொந்த தொழில் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லக்கூடாதான். சொந்த தொழில் பண்ணினா ஆயுள் காலம் மட்டும் கடன்காரன் ஆயிடுவேன். பேசாத சம்பளத்துக்கு போ. இந்த பாயிண்டை வந்து யாருமே விடக்கூடாது. நான் கேட்டுக்கிறேன், சரியான பாயிண்ட்டு. ஒரு கணவன் மனைவி சாதகம் எங்கிட்ட வருது, 2 ஜாதகத்துலேயும் இப்படி இருக்கு. சோசிக்காரர் யாரோ சொந்த தொழில் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. கேட்டதுக்கு 1,80,00,000 ரூபா கடன். நினச்சி பாருங்க.
அந்த கடன் தீருமா? அவங்க மறுபடியும் மறுபிரிவு எடுத்து வாழ முடியுமா? ஒரு வாரத்துக்கு 12,000 ரூபா வட்டி கட்டணும். இதுக்கு காரணம் யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஜோதிடர் தானே. இவங்க வந்து பண்ணாதீன்னு சொல்லிருந்தா அவங்க பண்ணியிருப்பாங்களா? பண்ணாதீன்னு சொல்கிறத அழுத்தமாக சொல்லணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். இத்தனை துன்பத்துக்கு ஆளாயிருவீங்கன்னு சொல்லி விளக்கணுமா? விளக்கி அதை சொல்லணுமா? அப்போ நான் கேட்குறேன், ஏம்மா உனக்கு சொந்த தொழிலே பண்ணக்கூடாதுன்னு சாதகத்தில் வலிமையாக இருக்குது, எப்படி பண்ணீங்க? ஜோதிடரை பார்த்தீங்களா இல்லையா? 2 ஜோசிகர்கிட்ட பார்த்தேன். ஏன் இது தவறு நடக்குது? மாந்தி என்ன பண்ணுவார்னு மக்களுக்கு நிறையா பேர்த்துக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அதனால தான் இந்த தவறெல்லாம் நடக்குது. மாந்தியை எடுத்து பேசுங்க. மாந்தி எடுத்து பேசுனா மாந்தி நம்மளை துன்பப்படுத்துவாங்க. இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க ஜோசியர். மாந்தின்னு சொல்லும்போது நம்ம குடும்பத்துக்கு நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி வரோம். இதை நம்பக்கூடிய கருத்தா? நம்பு ஜாதகத்தில் நமக்கு மாந்தி துன்பப்படுத்துவார்னு இருந்தால் நடக்கும். யார் ஜாதகத்தில் மாந்தி துன்பப்படுத்துவார்னு இருந்தாலும் நடக்கும். அப்போ பேசினா தான் நடக்கும், பேசலைன்னா நடக்காதா? எப்படி மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. என்ன அந்த மாதிரி மாந்தி வந்து நம்ம எடுத்து பேசணும். அப்போ செவ்வாயோட மாந்தி சேர்ந்தால் தீராத கடன் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. எவ்வளோ கடன் சொல்லணும்? செவ்வாயோட மாந்தி சேர்ந்தாலும், சதய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் கடன் 1 லட்சம்னு சொல்லவே கூடாது. 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் இப்படி தான் சொல்லணும். இதை சொன்னீங்கன்னா இல்லைன்னு ஒருத்தராச்சும் என்கிட்ட சொன்னால் எனக்கு கேளுங்க, ஆதாரத்தோடு சொல்லணும். 3 கோடி, 5 கோடி, 10 கோடி, 20 லட்சம் மட்டும் கடன் வாங்குவாங்க. இந்த நிலைப்பாடு. அப்போ கடனுக்கு வந்து 6ஆம் இடத்தை தொலைவாதீங்க, 8ஆம் இடத்தை தொலைவுங்க. மேஷத்துக்கு 8, லக்கணத்துக்கு 8, ராசிக்கு 8, 3 8 கெட்டவன் சாகர மட்டும் முன்னேற முடியாதான். அருமையான பாயிண்ட் எழுதிக்கிங்க, இல்லைன்னா வீடியோவில் பார்த்து மறுபடியும் எழுதிக்கிங்க. மேஷத்துக்கு 8 செவ்வாயும், லக்கணத்துக்கு 8 அதிபரும், ராசிக்கு 8 கெட்டு விட்டால் ஆயுள் காலம் மட்டும் அந்த நண்பர் சம்பாதிக்க முடியாது, ஏழ்மையாகவே வாழ்வாராம். அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, கெட்டு விட்டால்னா என்னன்னு வேணுமில்ல, அவங்க எப்படி கெடுறாங்கன்னு வேணுமில்ல. அதுக்கு தான் நான் விளக்கம் சொன்னேன். அசுவினி, மகமூலம், திருவாதிரை, சதய, மாந்தி இவங்க தொட்டால் கெடும், தொழிலினா கெடாது. இந்த 6 பேர் சனி பகவானை கெடல, தொழில் நல்லா இருக்கும். 6 பேர் செவ்வாயை தொழில, சேமிப்பு நல்லா இருக்கும். 6 பேர் குருவை தொழில, தந்தை சொத்து இருக்கும், பாட்டன் சொத்து இருக்கும். தங்க வீட்டில் தங்கும், முதல் குழந்தை யோகமாக பிறக்கும். இந்த 6 பேர் புதன தொழில, அறிவோட்டம் நல்லா இருக்கும். 6 பேர் சுக்கிரன தொழில, மனைவி நல்ல கணவர். கணவர்னாலும் சுக்கரம் தான், மனைவினாலும் சுக்கரம் தான். நம்ம கலசருக்காரன்னு தேவையில்லாத எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் மாற்றமே வராது. அப்போ சுக்கிரன் இந்த 6 பேர் தொழிலினா நல்ல மனைவி, நல்ல மாமனாரோடு, மாமனாருடைய உறவெல்லாம் நட்பாக இருக்குமா. அப்போ இந்த 6 பேர்த்திலேயே சாதகத்தை பிடிக்கிறேன். எப்படி? அசுவினி, மகமூலம், திருவாதிரை, சதயம், மாந்தி இந்த 6 பேர்த்துக்குள்ளேயே சாதகம் எல்லாம் அடங்கி போச்சு. இந்த திதிசூனியம், வக்கரம், மறைவுஸ்தானம், பாதகஸ்தானம், முடக்கு ராசி, கர்ணன் இத்தனையும் எடுக்கிறோம்ல, இத்தனையும் இந்த 6க்குள்ளேயே அடங்கி போயிடுது. அதெல்லாம் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் தேவையில்லை. இந்த 6 நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம்னா அதெல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கு. இப்போ எவ்வளோ சிம்பிளான கருத்து. இப்போ இது வந்து நூலில் நான் படிக்கலை, நூலில் இருக்காது. நாம் சொல்லும் கருத்து அனைத்தும் நூலில் இருக்காது. சொந்த ஆராய்ச்சியில் எடுத்துக்கிட்டு தான் நான் சொல்லும் கருத்து அத்தனையும். எப்படி எடுக்க முடிஞ்சது? எடுக்க முடியுமா? முருகப்பன் கொடுத்த ஒரு டிப்ஸ் எனக்கு என்ன, எப்படி நாணத்தால் கொடுத்துட்டார் எல்லாம். நான் படி சராமரி சொல்லுவேன் ஆமாம்பாங்க, 10 ஜாதகம் சொல்லுவேன் ஆமாம்பாங்க, 100 ஜாதகம் ஆமாங்க தான் பாயிண்ட்டு. இப்படி எடுத்துக்கணும். அந்த மாதிரி செவ்வாய் இந்த 6 கிரகத்தை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தப்பு இருந்தால் என்னை கேள்வி கேளுங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஒரு சாதகத்தில் சந்தேகம்னா எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கொடுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அதை பயிற்சிக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய அதிகமாக படித்தேன்னு சொல்லவில்லை. நாம் எடுத்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையாக இருக்குது, அது உங்களுக்கு பயன்படுத்தும்.
மாணவருக்கு மக்களுக்கு பயன்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ செவ்வாய் மாந்தி சனி சேர்ந்தால் சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னு உறுதிப்படுத்தி சொல்லிடலாம். அந்த திசை காப்பாற்றிப்படி எந்த திசையும் காப்பாற்றாதே. இது ஒரு பாயிண்ட்டு. சனி கெடல, செவ்வாயும் கெடல. எந்த தொழில் செஞ்சாலும் கடை வராது. ரெண்டே கரம் தான். சனி கெடல, செவ்வாய் கெடல. அவர் கடை வாங்கிவிட்டாங்கன்னு எனக்கு கேளுங்க. தொழிலில் நஷ்டம்னு சொன்னாங்கன்னா எனக்கு கேளுங்க. இப்படி ரெண்டு கரகத்தை வச்சு நிறைய பேசலாம். செவ்வாய் சனி கெடலினா தொழிலில் சிறப்பு இருக்கும். என்ன தொழில் பண்ணாலும் கடன் வராது. குரு செவ்வாய் சேர்றார் அல்லது குரு செவ்வாய் தொடர்பு பார்த்துக்கிறாங்க, கடன் வாங்க மாட்டார். சனி அத்தனை ரெண்டையும் தானே. ரெண்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டு கிரகம் கெடாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த பாயிண்ட்டு. சேமிப்பான கிரகம் கெட்டு போயிட்டா அதில் என்ன இருக்கு? தொழில் என்ன வருமானம் வந்தாலும் கடன் சேமிப்பு போயிடும். நான் சொல்லும் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கங்க. அப்படி இருந்து எப்படி இருந்தாங்கிறது அது வராது. ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் கேட்டால் வேலை முடிஞ்சது இல்லை. சனி கேட்டால் தொழில் இல்லை. செவ்வாய் நல்லா இருந்து எதுக்காவது? தொழில் வேணும்ல. செவ்வாய் கட்டி சனி நல்லா இருந்து அதுக்காவது சேமிப்பு நிற்கணும்ல. அதுக்கு தானே செவ்வாய். முத சேமிப்பான கிரகமே செவ்வாய் தான், மறந்துடாதீங்க. சாதகரம்னா செவ்வாய், லக்கணம் அல்ல. இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு நிறையா வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்குறேன். செவ்வாய் சுயச்சாரத்தில் இருந்தால் அவங்க அற்புதமான ஒரு மனிதர்கள். செவ்வாய் அவிட்டம் சித்திரை மிருகாசி இடத்துல செவ்வாய் இருந்துட்டாவோ, பூரம் போராடம் பரணையில் இருந்துட்டாவோ அவங்க நல்லவனாகவே வாழ்வார்கள். கெடுதல் பண்ண தெரியாது. மற்றவங்க மேலே கருணை காட்டுவார். எதையும் திட்டம் போட்டு செய்வார். சொந்த வீட்டோடு வாழ்வார். ஒழுக்கமாக இருப்பார். தாய் தந்தையை பார்த்துக்குவார். உறவுக்காரரை அரவணைப்பார். செவ்வாய் சுவைக்காரன் பெற்றா இத்தனையும் சொல்லு, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. செவ்வாய் புதன் சாரம் பெற்றால் அறிவோட்டம் நல்லா இருக்கும். புதன் செவ்வாய் பகை. புதன் சாரத்தில் செவ்வாய் இருக்குது, அவ்வளோ அறிவோட்டம் இருக்குமா. செவ்வாய் சாரத்தில் இந்த புதன் செவ்வாய் சாரத்தில் இருக்குது, நல்லா யோசிக்கிறது. இவங்க ரெண்டு பேர் பகைன்னு நாம் சொல்கிறோம். இவங்க தொடர்பு இருந்தால் என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணி பாருங்க, தப்பே வராது. அந்த மாதிரி செவ்வாய் புதன் சாரத்தில் இருந்தாலும் கெடாது, புதன் செவ்வாய் சாரத்தில் இருந்தாலும் கெடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது செவ்வாய் அசுவினி மக மூலத்தில் இருக்குது. பொருளாதாரம் மேல்மைப்படாது. அதிகமாக பேச மாட்டாங்க. இந்த ஓமியாட்டமே போகிறாங்க, ஓமியாட்டமே வர்றாங்கன்னு சொல்கிறோம்ல, செவ்வாய் கேது நட்சத்திரம் வேணுன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்போ அந்த செவ்வாய் தான் ஜாதகருங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். செவ்வாய் சனி நட்சத்திரம் பெற்றிருக்கார், நோய் வராது, படுக்க போட மாட்டார், கம்பீரமாக நடப்பார், பொய் பேச தெரியாது, உலகத்தில் நல்லவனாகவே வாழ்வான். சனி செவ்வாய்க்கு பகை. சனிசாரத்தில் செவ்வாய் இருந்தால் அவன் நல்லவன், ஒழுக்கமாக இருப்பான். அப்போது ஆயுள் 79 கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு குழந்தை ஜாதத்தில் செவ்வாய் சனி நட்சத்திரம் தான், அந்த குழந்தைக்கு இப்போயே ஆயுள் நிர்ணயப்படுத்தலாம். 79க்கு மேலே சொல்லணும், 78ன்னு கூட சொல்லக்கூடாதான். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு இருக்குது செவ்வாய் ஜாதகனுங்கிறதுக்கு. நிறைய ஆதாரம் இருக்குது. குரு நட்சத்திரத்தில் இருக்கிறார். கெட்டவங்களை கண்டு ஒதுங்கி போவாராம். கெட்டவங்களா போராட மாட்டாராம், ஒதுங்கிறான். அவங்கள்ட்ட என்னையா நமக்கு ஒதுங்கி போவாராம், ஒழுக்கம் இருக்குமா. அப்போது லக்கணாதிபதி தான் ஜாதகர்னு எடுக்கிறத விட செவ்வாய் தான் ஜாதகருங்கிறது எடுங்க. அவ்வளோ சிறப்பாக ஜாதகரை பற்றி பேசலாம். புரியுதா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதேமாதிரி ஜாதகர் செவ்வாய்ங்கிறதுக்கு ஆதாரம் நிறைய கொடுத்தேன். சுக்கிரச்சாரத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா அவனுக்கு மெத்த வீடு இருக்கும். சுக்கிரச்சாரத்தில் செவ்வாய் இருந்து இந்த 6 பேர் பார்க்காம இருந்தால் டார்சி வீடு, மெத்த வீட்டில் குடியிருப்பாங்க. மெத்த வீடு ஆயுள் காலம் இருக்கும். செவ்வாய் சுயச்சாரத்தில் இருந்தால் சொந்த வீடு இருக்கும். சொந்த வீட்டுக்கு 9 நட்சத்திரம் தான். நம்ம முக்கியமான பாயிண்ட் எழுதிக்கிங்க. அவிட்டம் சித்திரை மிருகாசீரிசம். இதை தவிர்த்து கிடையாது. இருந்தால் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். கேட்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். 9 நட்சத்திரத்தில் மட்டும்தான், 9 நட்சத்திரம் மட்டும்தான் வீடு கட்ட, இடம் வாங்க, காடு வாங்க உதவும். அவிட்டம் சித்திரை
மிருகசீரிஷம், பூரம், பூரணம், பரணி, அஸ்தம், திருவோணம், ரோகிணி. இந்த 9 நட்சத்திரத்தை தவிர்த்து எந்த நட்சத்திரமும் வீடு கட்டவோ காடு வாங்கவோ இடம் வாங்கவோ உதவாது. குறு நட்சத்திரம் கூட ஆகாது. சரி, இதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்குறேன். ஒரு 4 ஜாதகம் கொண்டாடுறாங்க. சொந்த வீடு இருக்குமா? இருக்குமா இருக்காதுன்னு நம்ம சொல்லணும்ல. நம்ம எளிமையாக சொல்லலாம், கடினமே கிடையாது. எப்படி சொல்கிறது? முதல்ல மேஷத்துக்கு 4ஆம் இடத்துக்குடைய சந்திரனை எடுத்துக்கணும். சந்திரன் இந்த 9 நட்சத்திரத்தை தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும். சரி, அது இல்லை. மறுபடியும் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை எடுக்கணும். அவர் இந்த 9 நட்சத்திர தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும். சரி, அது இல்லை. ராசிக்கு 4ஆம் இடத்தை எடுக்கணும். இந்த 9 நட்சத்திரம் தொடர்பில் இருந்தால் அவங்களுக்கு இவ்வளோதான். வீட்டுக்கு வேறு எதையும் எடுக்க தேவையில்லை. அந்த நாளுக்குடையவரே இந்த நட்சத்திரம் தொடர்பில் இருக்கணும். இந்த நட்சத்திரம் வாங்கின கிரகம் நாளுக்குடையவரையே பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் இருக்குமா? ஏதோ ஒரு கிரகம் சுக்கர நட்சத்திரம் வாங்கி நாளுக்குடையவரை பார்க்குது, அவர்களுக்கு வீடு இருக்கும். ஏதோ ஒரு கிரகம் ஜெவா நட்சத்திரம் வாங்கி நாளுக்குடையவர், எந்த நாளுக்குடையவரை பார்த்தாலும், ஒரு நாளுக்குடையவர்னா ஒருத்தர் எடுக்க சொல்ல, நான் மேஷத்துக்குனாலே லக்கணத்துக்குனால ராசிக்குனால வீட்டுக்கு பார்க்கணும்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே சரக்கே இல்லை. எவ்வளோ ஒரு தெளிவான கருத்து. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க, கையில் எடுத்துக்கங்க. ஜாதகத்தை நம்ம போட்டோம்னா இல்லைன்னு சொல்லாமல் பதில் சொல்லணும். ஒரு ஜாதகத்தில் எத்தனை பேர்த்துக்கு வீடு இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? 3ஆம் இடம்னா தம்பி, தம்பிக்கு 3லிருந்து 4ஆம் இடம் வீடு. அப்போ மேஷத்துக்கு 6ஆம் இடமா வந்துடுதா? மேஷத்தை மையப்புள்ளியாக வச்சு தான் நான் உடன்பிறப்பை எடுப்பேன். அதுக்கு அந்த விளக்கம் சொல்கிறேன். மேஷத்துக்கு 3ஆம் இடம் தம்பினா புதன் தான். முதல் தம்பி, முதல் சகோதர ஸ்தானம். முதல் சகோதர ஸ்தானத்துக்கு வீடு இருக்குதா இல்லையாங்கிறத கேள்வி. எப்படி கண்டுபிடிக்கிறது? 6ஆம் இடம் தான். 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 6ஆம் இடமாக வந்துடும். 3 6ஆம் இடத்துக்குடையவரையும் நம்ம பார்க்கலாம் வீட்டுக்கு, அந்த தம்பிக்கு. மேஷத்துக்கு 6ஆம் இடம் புதனை பார்க்கலாம், லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்கலாம், ராசிக்கு 6ஆம் இடத்தை. இந்த 3 6ஆம் இடத்துல இந்த 9 நட்சத்திரம் தொடர்பு வந்தால் அந்த தம்பிக்கு வீடு இருக்கு. அவ்வளோதான். உறவுக்காரருக்கு சொல்லலாம்ல. 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் அம்மாவுக்கு வீடு. அப்போ 7ஆம் இடம். 3 7ஆம் இடத்தையும் பார்க்கலாம். 3 7ஆம் இடத்துல இந்த 9 நட்சத்திரம் தொடர்பு வந்தால் தாய் மேல் வீடு இருக்கும், எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் மனைவி, மனைவிக்கு அதிலிருந்து 4ஆம் இடம் வீடு. அப்போ மேஷத்துக்கு 10ஆம் இடம், லக்கணத்துக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம். 3 10ஆம் இடத்தையும் எடுத்து இந்த நட்சத்திர தொடர்பில் இருந்தால் மனைவி மேலே வீடு இருக்கும். மாமியாருக்கு வீடு இருக்குதான்னு பார்க்கலாம். 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் மேஷம். செவ்வாய் இந்த 9 நட்சத்திரம் தொடர்பில் இருந்தால் அவங்க மேலே வீடு இருக்கும். இப்படி எந்த உறவுக்கு எடுத்தாலும் வீடை கண்டுபிடிக்கலாம். 3வது பெரியம்மாவுக்கு வீடு இருக்குதா? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரே ஜாதகத்தில் 20 உறவுக்கு சொல்ல முடியுங்கிறதுக்கான ஒரு விளக்கம். 3வது பெரியம்மாவை எங்கே எடுப்பீங்க? அப்படி வேணும்ல. 4ஆம் இட கடகம் அம்மா, அதிலிருந்து 11ஆம் இடம் முதல் பெரியம்மா, அதிலிருந்து 11 2வது பெரியம்மா, அதிலிருந்து 11 3வது. இவ்வளோதான். அப்போ முதல் பெரியம்மா 2ஆம் இடமும், 2வது பெரியம்மா 12ஆம் இடமும், 3வது பெரியம்மா 10ஆம் இடமும் வந்துடுதா? அந்த 3வது பெரியம்மாவுக்கு அதிலிருந்து மேஷம்தான், செவ்வாய் தான் வீடு. இப்படி எந்த உறவுக்கு எடுத்தாலும் நம்ம இதை பயிற்சி கொண்டு வந்து ஒரு ஜாதகத்தில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் சொல்லணுங்கிறத நம்ம ஆராய்ச்சியில் நம்ம இருக்கணும். எதை கேட்டாலும் சொல்லணும், யாருக்கு கேட்டாலும் சொல்லணும். இதை கொண்டு வரணும். இப்போ நான் வீட்டுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இவ்வளோதான். ஒரு வீட்டுக்கு கேட்டாங்கன்னா, எங்கள் பெரியம்மா மேலே கரையும் பண்ணலான் இருக்கிறேன், பண்ணலாமா? எங்கள் சித்தப்பா மேலே கரையும் பண்ணலான் இருக்கிறேன், பண்ணலாமா? பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு இந்த கரகத்தை எடுத்தாவே தெரியுமில்ல, சொல்லிடலாமில்ல. அவ்வளோதான். முதல் சித்தப்பாவுக்கு வீடு இருக்குமா? முதல் சித்தப்பா எந்த இடம் வரும் அப்படின்னா 11ஆம் இடம் வரும். 11ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் வீடு முதல் சித்தப்பாவுக்கு. இப்படி எடுக்கணும். இப்படி இந்த வீட்டுக்கு மட்டும் வீட்டினுடைய சப்ஜெக்ட் பூரா இவ்வளோ தான். இதுக்கு மேலே எந்த நூல்லையும் இருக்காது. அழகாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, ஒரு குழந்தை இப்போ வந்து நான் வீட்டுக்கு சொன்னேன், இது ஒரு கருத்து. இப்போ தண்ணி குடிச்சுக்க.
அடுத்தாப்புல ஒரு மாசமாக இருக்கிறாங்க, ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா ஒரு கேள்வி. கல்யாணம் இப்போ தான் பண்ணுறாங்க. முதல் குழந்தை என்ன குழந்தை பிறகு, ரெண்டாவது குழந்தை என்ன குழந்தை பிறகு சொல்லிவிட முடியுமே? மாசமாக இருக்கும்போதும் சொல்லலாம், கல்யாணம் பண்ணும்போது சொல்லலாம், ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன குழந்தை பிறகுன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் நம்ம பயிற்சிக்கு எடுத்துக்கணும். இது எப்படி எடுக்கிறது? சூரியன் தான் முதல் குழந்தை, இதுதான் மையப்புள்ளி. லக்கணத்திலிருந்து எடுக்கக்கூடாது, தப்பு வரும். சூரியன் முதல் குழந்தை, சுக்கிரன் ரெண்டாவது குழந்தை, குரு மூணாவது குழந்தை, சனி நாலாவது குழந்தை, செவ்வாய் அஞ்சாவது குழந்தை. இவ்வளோதான். குழந்தைக்கு இப்படி எடுத்துக்கணும். சரி, ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? இந்த இடத்துல தான் குழந்தை இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் முதல் குழந்தை ஆண் குழந்தை, மறந்துடாதீங்க. சுக்கிரன் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை, மறந்துடாதீங்க. குரு சனி நட்சத்திரத்தில் இருந்தால் மூணாவது குழந்தை ஆண் குழந்தை, மறந்துடாதீங்க. இவ்வளோதான். சனி செவ்வாயை விட்டுட்டேன், அதையும் எடுத்து பார்க்கலாம். 3 குழந்தைங்க மட்டும் லைன் சொல்லிருக்கிறேன். சரி, பெண் குழந்தைன்னா எப்படி பார்க்கறது வேணுமில்ல? சூரியன் செவ்வாய் நட்சத்திரம் பெற்றிருந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தை, சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரம் பெற்றிருந்தால் ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை, குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் மூணாவது குழந்தை பெண் குழந்தை. இவ்வளோதான். குழந்தைக்கு இதை மட்டும் எடுத்தோம்னா சொல்லிவிட முடியும். சரி, இது உண்மையாலும் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களே கண்டுபிடிக்கணும். ஒரு கணவன் மனைவி சாதகம் வருது, அந்த குழந்தை ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி ஆய்வு பண்ணுறீங்க. ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்குது. அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் முதல் ஆண் குழந்தை, சூரியன் தான் சனி நட்சத்திரத்தில் தான் இருக்கும். அப்போ நம்ம உடனே அதை கண்டுபிடிச்சிக்கிறோம், ஆய்வுக்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்க ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கும். அப்போ எவ்வளோ அழகாக கண்டுபிடிக்க முடியும்? சாதகத்துக்குள்ளே சாதகம் கற்றுக்கணுமா? சாதகம் கொண்டு வர ஜாதகத்திலே கற்றுக்கிறோம்ல, அதுதான் இது. இதை ஈஸியாக எடுத்துக்கலாம். இது எந்த நூல்லையும் படிக்காத நானே ஆராய்ச்சி பண்ணி எடுத்தது, சாதாரணமல்ல. நான் தான் ஒரு நூல் கூட படிக்கல, புரியுதா? இந்த ஆணா பெண்ணாங்கிறத மட்டும் ஒரு நூலில் எடுத்தேன், அவ்வளோதான். அதில் கூட ஃபில்டர் பண்ணி சுக்கிரன் ஆண் குழந்தைக்கு வருதுன்னு எடுத்திருக்கிறேன். சுக்கிர நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் ஆணும் பிறக்கும் பெண்ணும் பிறக்கும். அது என்ன காரணம்? ஆணாக பிறந்தால் பெண் சாதுவாக இருப்பாங்க, பெண்ணாக பிறந்தால் ஆண்கள் மாதிரி இருப்பாங்க. சுக்கிரன் சூரியன் அந்த சுக்கிர நட்சத்திரம் பெற்றால், அதே சுக்கிரன் ஜோதிச்சாரம் பெற்றாலும் ஆண் குழந்தை பிறந்தால் சாதுவாக இருப்பாங்க, பெண் குழந்தையாக இருந்தால் வேகமாக இருப்பாங்க. இவ்வளோ தான். இப்போ அதுக்குள்ளே இந்த சுக்கிரனை தொடுத்துக்கலாம். பெண்ணுன்னா செவ்வாய் தான், ஆண் குழந்தைக்கு சுக்கிரனையும் எடுத்துக்க முடியும். அப்போது குழந்தை ஸ்தானத்துக்கு இவ்வளோ தான் பலமா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நம்ம ஆய்வில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாம் சொல்லும் கருத்தில் அனைத்தும் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நீ மறந்துடக்கூடாது. அப்புறம் அடுத்தாப்புல இந்த மாந்தியை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். குரு மாந்தியோட தொடர்பு. தந்தை சொத்து இருக்காது. தந்தை சொத்துனா குரு தான் மெயினாக, 12ஆம் இடம் தான். குரு சுத்தமாக கெட்டு போயிட்டாருன்னா இன்னொரு 12 எடுக்கலாம், இன்னொரு 12 எடுக்கலாம். ஆனால் குரு கெட்டாவே இருக்காது. குரு சதயத்தில் இருக்கார் அல்லது மாந்தியோடு இருக்கார், தந்தை சொத்து இல்லைன்னா ஆமாம்பாங்க, இருந்து விற்றுருப்பாங்க. தந்தை மேலே கரையை பண்ண சொல்லக்கூடாது. இதில் உறுதியாக இருக்கணும். பாட்டன் இருக்க மாட்டார். மாந்தியோட குரு இருக்கிற போது பாட்டன் இருக்க மாட்டார். சூரியன் சதயத்தில் இருந்து குரு மாந்தியோடு இருந்தால் பாட்டன் இளமையிலே இறந்துருவாராம். பேரப்பையன் பார்த்துருக்க மாட்டானோ, அந்த மாதிரி அது வேலை செய்யும். அப்போ தங்கம் விற்று போவோமா தொலைஞ்சு போவோமா? குரு மாந்தியோடு இருந்தால் தங்கம் விற்று போவோம் தொலைஞ்சு போவோம். இதெல்லாம் சொல்லணும், சொல்லி பயிற்சிக்கு எடுத்துக்கணும். அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களா ஆமான்னு சொல்கிறாங்களா? நான் சொன்ன கருத்தை சொல்லி பாருங்கள். இல்லைன்னு சொல்கிறாங்களா ஆமான்னு சொல்கிறாங்களா? அவங்க சிலர் இல்லை தொலையிலும்பாங்க, திருவாணியாச்சும் தொலைஞ்சிருக்கும் அப்படின்னம்னா ஆமாம்பாங்க. மறுபடியும் ஆமாம் ஒரு திருவாணி தொலைஞ்சுது. அப்போது மாந்தி குரு சேர்ந்தால் தங்கம் தொலையும், விற்று போவோம், பாட்டன் இருக்க மாட்டார், முதல் குழந்தை அவாசனாவும், உயர்கல்வி தடை வர இத்தனை வருமா. அப்போ நம்ம குரு மாந்தியோடு இருந்தால் இத்தனை சொல்லணும். ஒரு ஆண் சாதத்தில் ஒரு பெண் சாதத்தில் ரெண்டுலேயும் குரு மாந்தியோடு இருந்தால் அதை பொருத்தம் போடக்கூடாது. என்ன காரணம்?
ரெண்டு வீட்லேயும் தந்தை சொத்து இருக்காது, ரெண்டு வீட்லேயும் தங்கம் தங்க, ரெண்டு பேர் சாதத்துலேயும் தங்கம் தங்க, தங்கமே வீட்டில் இருக்காதான். பொருத்தம் போடும்போது கவனிக்க வேண்டியது. ரெண்டுலேயும் செவ்வாய் கெட்டு போனால் பொருத்தம் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? ரெண்டு பேர்த்துக்கும் சேமிப்பு இருக்காது, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கடன் வாங்குவாங்க. அந்த கடங்காரன் வந்து கேட்டால் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்களாம் என்ன சொன்னாலுமே. அப்போது செவ்வாய் ரெண்டுலேயும் கேட்டால் நாம் அதை பொருத்தம் போடும்போது கவனிக்கணும் நிறையா இருக்குது. இப்போ நேற்று ஒரு ஜாதகம் 40 வயசு ஒருத்தருக்கு பிள்ளைக்கு 21 வயசு. அந்த பொண்ணை இவருக்கு தர்றங்கிறார். ஜாதகம் என்கிட்ட வருது. நேற்று நடந்த சம்பவம். என்ன தான் கேட்பாங்க எதுனாலும். அந்த பொண்ணு எப்போ வேணாலும் துர்மரணத்துக்கு போகும். அப்போ பொருத்தம் போடும்போது கவனிக்கணுமா இல்லையா? எப்படி துர்மரணத்துக்கு போகணும் அவ்வளோ அழகாக சொல்கிறேன். மேஷத்துக்கு 8 கெட்டு, லக்னத்துக்கு 8 கெட்டு, ராசிக்கு 8, 3 8 எந்த பிள்ளைங்களுக்கு கெடுதோ அந்த பிள்ளைங்க எப்போ வேணாலும் துர்மரணத்துக்கு போகும். இப்படி 3 8 கெட்டு செவ்வாய் மாந்தியோடு இருந்துச்சுன்னா மின்கோபம் ஓவராக இருக்குமா. அப்போ அந்த பிள்ளைங்க ஒரு செகண்டில் ஒரு முடிவு எடுத்து அந்த தவறை பண்ணிவிடும். இதை சேர்த்த முடியுமா? சரி, இந்த பொண்ணுக்கு எப்படி சேர்த்தணும்? இப்போ இந்த பொண்ணும் பிழைக்கணும், அதுக்கு எப்படி சேர்த்தணும்? ஆண்கள் சாதகத்தில் 2ஆம் இடத்துக்குடையவர் சனி நட்சத்திரம் பெற்றிருக்கணும். இன்னொரு 2ஆம் இடமும் கிடக்கூடாது. இப்படி சேர்த்து விட்டோம்னா அந்த மரணத்தை தவிக்க முடியும். அந்த அளவுக்கு பொருத்தத்துக்குள்ளே போகணும், இல்லைன்னு தப்பாயிரும். பொருத்தம் போடும்போது அதிகமாக கவனிக்கணும். புத்திரஸ்தானம் இருக்குதான்னு பார்க்கணும். புத்திரஸ்தானம் இருக்குதான்னு எப்படி பார்க்குறதுன்னு வேணும்ல. சூரியன் சுக்கிரன் குரு 2 ஜாதத்துலையும் கெட்டு போனால் குழந்தை இல்லை. நம்ம மகேந்திரன் அது இதில் எடுக்க தேவையில்லை. சூரியனும் சுக்கிரனும் குருவும் 2 ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு ஜாதகம் வரும், 8 வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு ஜாதகம் வரும், 20 வருஷமாக குழந்தை இல்லைன்னு வரும். அதில் பார்த்தோம்னா கணவன் மனைவி 2 ஜாதகத்திலையும் சூரியனும் சுக்கிரனும் குருவும் கெட்டிருக்கும். அப்போ அனுபவத்தில் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அப்போ நம்ம குழந்தைக்கு லக்கணத்திலிருந்து எடுக்கிறத விட மேஷத்திலிருந்து எடுத்தால் தான் சரியாக வரும். பாட்டன் அப்படின்னா சூரியன் தான் பாட்டன். லக்கணத்திலிருந்து 5ஆம் இடம் பாட்டன் இல்லை, சூரியன் தான் பாட்டன். சூரியன் தான் பூர்வீக சொத்து, சூரியன் தான் முதல் குழந்தை, சூரியன் தான் 2வது சகோதரன். இதை பங்காளின்னு சூரியன் தான். இத்தனையும் எடுத்துக்கணும். சூரியனுக்கு சூரியன் மாந்தியோடு இருக்குது. என்னென்ன இருக்காது? பாட்டன் இருக்க மாட்டார், முதல் குழந்தை இருக்காது, 2வது சகோதரர் இருக்க மாட்டான், பங்காளிங்க உதவ மாட்டாங்க, குலதெய்வம் வேலை செய்யாது, அரசு வேலை கிடையாது, அரசியலுக்கு போக முடியாது, ஊர் விட்டு வெளியே போயிடுவான், இவன் உள்ளூர் வர மாட்டான், பயம் வர மாட்டான், பேராண்டியும் வரமாட்டான். எவ்வளோ பெரிய சமாச்சாரம்! 7 பாயிண்ட் வரும். சூரியன் மாந்தியோடு இருக்கிறதும் சூரியன் ஜாதகத்தில் இருக்கிறதும் பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க. உறுதியாக சொல்ல. சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சுக்கர நட்சத்திரத்தில் இருக்கார், பூர்வீகத்தோடு வெளியே போக மாட்டான் சொல்ல. சுக்கர நட்சத்திரத்திலே செவ்வாய் நட்சத்திரத்திலே சூரியன் இருந்தாலும் இந்த நட்சத்திரம் வாங்கினீங்க சூரியனை பார்த்தாலும் பூர்வீகத்தோடு வெளியே போக மாட்டாங்க. எப்பயுமே போக மாட்டாங்க. போவாங்கிறதுக்கு ஒரு கிரகம், போக மாட்டாங்கிறதுக்கு இந்த 2 கிரகம். அழகாக சொல்லலாமே. அப்போ மேஷத்தை மையமாக எடுத்தால் தானே சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி நம்ம எடுத்துக்கணும். சூரியனை தந்தைக்கு எடுக்கிறோம், தப்பு இல்லையா? அது சொல்லுங்க. சூரியன் தந்தையே கிடையாது. குரு தான் தந்தை, சந்திரன் தான் தாய். இதில் மாற்றமே வராது. சூரியனை தந்தைக்கு எடுத்தீங்கன்னா தவறு சரியான தவறு, தவறெல்லாம் சரியான தவறு. சூரியன் தந்தைக்கு எந்த காலத்திலையும் வராது. இதுக்கு ஆதாரம் நிறையா இருக்கு. குரு தான் அப்பா, அப்பாவுக்கு ஆயுள்காரன் சந்திரன். குரு சதயத்தில் இருக்கு, சந்திர மாந்தியோடு இருக்கார், அப்பா இருக்க மாட்டார். அப்போ அப்பா அவர் தாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். சந்திரன் தான் அம்மா. சந்திரன் சதயத்தில் இருக்குது, சனி மாந்தியோடு இருக்கார், அதிலிருந்து 8ஆம் இடம், அம்மா இருக்காது. இவ்வளோ தான். அப்போ சூரியனும் கெட்டு, சூரியனுக்கு 8ஆம் இடம் குருவும் கெட்டால் தந்தை இருப்பார். ஏன்னா அது பாட்டனுக்கு தான் வரும், அப்பனுக்கு வராது. இப்போ சூரியன் அப்பன்னு சொன்னாக்கா அப்போ சூரியன் கெட்டால் அப்பா இருக்கக்கூடாது இல்லை, அது தவறு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறையா விஷயங்களாக சொல்லலாம். இப்போ கல்யாணத்துக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்கிறேன். குருவும் சுக்கிரனும் கிடவில்லை, லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கிடவில்லை, 22லிருந்து 27க்குள்ளே கல்யாணம் நிற்காது. குரு சூரியன் குரு சுக்கிரன் கெடல, லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கெடல, 27க்குள்ளே கல்யாணம் ஆயிரும்.
குருவும் சுக்கரனு கெட்டு 2ஆம் இடம் கெட்டால் 36க்குள்ளே கல்யாணம் ஆகும். மேஷத்துக்கு 2, லக்னத்துக்கு 2, ராசிக்கு 2 கேது நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு கல்யாணம் எப்பவுமே கிடையாது. கல்யாணம் இல்லாத ஜாதகம் இப்படி தான் இருக்கும். மேஷத்துக்கு 2 கூடியவர் கேது நட்சத்திரம், லக்னத்துக்கு 2 கூடியவர் கேது நட்சத்திரம், ராசிக்கு 2 கூடியவர் கேது நட்சத்திரம். வாங்கியிருந்தாலும் சரி, வாங்கினீங்க பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு கல்யாணம் இல்லை. கல்யாணம் இல்லாத ஜாதகத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ கல்யாணம் இல்லைங்கிறத 3 மாத குழந்தையிலே சொல்லிடலாம், அந்த குழந்தை கல்யாணம் ஆகாதுன்னு. இப்போ இதெல்லாம் நம்ம எளிமையான கருத்து தானே. நிறையா விஷயங்களை நம்ம எளிமையாக. அப்போது ஒரு ஜாதகத்தில் என்ன டவுட் இருந்தாலும் என்னிடம் கேட்டால் சொல்லுவேன். குரு செவ்வாய் சேர்ந்தா கடன் இல்லை, எழுதிங்க. குரு செவ்வாய் சேர்ந்தா, குரு செவ்வாய் தொடர்பு, இந்த 6 கிரகங்கள் தொடக்கூடாது. அசுவினி மகம் மூலம் திருவாதிரை சதயம் தொடாமல் குருவும் செவ்வாயும் தொடர்பில் இருந்தால் கடன் இல்லை. இப்போ இதுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மாந்தி இருக்கிற இடத்துல இருந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தால் கடங்காரன், எழுதிக்கங்க. 5 பாயிண்ட். மாந்தி இருக்கிற இடத்துல இருந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தால் அவன் கடங்காரன். மாந்தி இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கடன். மாந்தி இருக்கும் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன். மாந்தியும் செவ்வாயும் சேர்ந்தால் கடன். விருச்சகத்தில் மாந்தி உட்காந்து செவ்வாயோட பாவகர்கள் சேர்ந்தால் கடன். 5 பாயிண்ட் தான் கடனுக்கு. இதுக்கு மேலே கடனுக்கு பாயிண்டே கிடையாது. சரி, கடனே இல்லை, இதுக்கு ஒரு 5 பாயிண்ட். குரு இருக்கிற இடத்துல இருந்து செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தால் கடன் இல்லை. குரு இருக்கிற இடத்துல இருந்து செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தால் கடன் இல்லை. குரு இருக்கும் இடத்துல இருந்து செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்தால் கடன் இல்லை. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் கடன் இல்லை. விருச்சகத்தில் குரு இருந்து செவ்வாய் கெடவில்லை என்றால் 5 பாயிண்ட் தான். கடன் இல்லைங்கிறதுக்கு 5 பாயிண்ட்டு, நிலையான கடனுக்கு 5 பாயிண்ட்டு. இதெல்லாம் பயிற்சிக்கு எடுத்துக்கங்க. அதில் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் எப்பவுமே. இதனால் நான் இவ்வளோ நேரம் பேசினேன். அதுக்கு அடுத்தாப்புல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் என்னிடம் ஆன்லைனில் ஜாதகத்தை பார்த்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். நான் தெக்க தெளிவாக அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் அளவுக்கு அந்த ஜாதகத்தை பயிற்சி எடுத்து சொல்ல தயாராக இருக்கிறேன். தமிழ் மக்கள் அனைவரும் என்னை பின்தொடர்ந்து பாருங்கள். மாணவர் அனைவரும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, சொல்ல தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கும் வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கும் சோதிடர் அனைவருக்கும் இங்கே கூடியிருக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாந்தி எடுக்கலைன்னா ஒன்றும் இல்லை. மாந்தி எடுத்தால் தான் ஜாதகத்தை சொல்ல முடியும். வாழ்க நலமுடன். வணக்கம் ஐயா. நூல்களை படிக்கல, அனுபவம்னா அப்போ ஒரு 10,000 ஜாதகம் பார்த்துருப்பார். ஒன்று அப்ளை பண்ணி அது ஆமான்னு சொன்னோன்னே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். இன்னொன்று அப்ளை பண்ணி அது சரியாக அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். இதுவே சரியா இருக்குதா பாயிண்ட்? இதையே 100 டைமு பிடிச்சதை ஸ்ட்ராங்காக இப்போ ஓப்பனாக சொல்கிறார்ல, இது மாறாதுன்னு சொல்கிறார்ல, அது சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும், தைரியம் வேணும் இல்லை. அப்போ அனுபவம் தான் அவரை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குது. நம்மளும் அவரை பின்பற்றி படிக்கவில்லை, அடுத்தாவில் யார்கிட்டையும் கற்றுக்கவே இல்லை. அல்ல என்னுடைய அனுபவம்னு சொல்கிறேன். முருகன், நான் இங்கே பேசும்போது எதையும் எழுதிக்கிட்டு வர மாட்டேன், எப்பயுமே எழுதிக்கிட்டு வர மாட்டேன். உடம்போட ஊறி போன சரக்கு, புரியுதா? இன்னும் நிறையா சொல்லுவேன், நேரம் கம்மியாக இருக்கிறதுனால சொல்லலை. மறுபடியும் அடுத்த மீட்டிங்க்கு வரும்போது நிறைய கொடுக்குறேன். நான் மக்களுக்கு நிறைய கொடுக்கணும்னே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி மக்களுக்கு கொடுக்கணும்? ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு தவறாக சொல்லிவிடக்கூடாது. அதை தான் மாணவருக்கு சொல்கிறேன். தவறாக சொல்லி அந்த குடும்பத்தை கீழ்நிலை கொண்டு போகக்கூடாது. தொழில்னால் சொந்த தொழில் பண்ணுவாங்களா இல்லையா, அது நல்லா தெரிஞ்சால் தான் சொல்லணும். தெரியாமல் எதையோ ஒன்று சொல்லி அவங்கள துன்பப்படுத்தக்கூடாது. இதில் மட்டும் ஜோசிகாரர் இல்லை, மாணவர் இல்லை, எல்லாருமே கவனத்தை செலுத்தணும். அந்த குடும்பத்தில் இருட்டுக்கு தள்ளக்கூடாது. ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்த்தோம்னா வெளிச்சத்தை கொடுத்து அனுப்பணும். இது மட்டும் நம்மக்கிட்ட எல்லாத்திட்டையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா அவர்களுக்கு இந்த எஸ்கே ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக தலைவர் அவர்களே பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள்.